யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம வெற்றி அடைவதை குறித்து ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குவதுக்கு அவனுக்கு வேண்டிய சத்தியங்களையும் போதனைகளையும் கொடுக்கிறார். அப்போது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதுக்கு ஆண்டவர் எதை ரொம்ப மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்துகிறாருன்னா, அவருடைய வேத வார்த்தைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாய் தேவன் உபயோகப்படுத்துகிறார். நான் சொல்ல முடியும், நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகம் இருக்குது பாருங்க, இதுதான் எனக்கு வெற்றியை கொடுக்கிற வேத புஸ்தகம். எத்தனை பேருக்கு இந்த வெற்றியை கொடுக்குற வேத புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கவங்களாம் கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா தூக்கி வைக்கப்படலையா? வெக்கமாக இருக்கா தூக்கி காட்டுறதுக்கு? நல்லா தூக்கி காட்டுங்க. இது என்னை வெற்றி அடைய வைக்கிற தேவ வார்த்தை. சொல்லுங்க, இது என்னை, நல்லா சொல்லுங்க, இது என்ன பண்ணுது? நல்லா தூக்கி காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டுங்க. இங்கே என்ன பார்க்குறேன்னா, இத்தனை வெற்றி அடைகிற மனுஷர்களை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வெளியே போனால் நம்ம இருக்கிற இடம்லாம் வெற்றி அடையும். இந்த வேத புஸ்தகம் தான் எனக்கு வெற்றியை கொடுக்குது, இந்த வெற்றிக்கான பாதையை காட்டுது. இதில் தான் என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கான வெற்றியும் புத்தியும் எனக்கு இதுதான் இந்த வேத வசனம் தான் கொடுக்குதுன்னா, இதை நான் திறக்காமல் இருக்க மாட்டேன், இதை வாசிக்காமல் இருக்க மாட்டேன், இதை தியானிக்காமல் இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை சொல்கிறபடி என் வாழ்க்கையை மாற்றணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வராமல் இருக்குது. அது கண்டிப்பாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இதுதான் எனக்கு வெற்றியை கொடுக்குற புஸ்தகம்னா, இதுதான் எனக்கு வெற்றியை காட்டுற வழி காட்டுகிற தேவ வார்த்தைனா, இதை நான் திறப்பேன், இதை தியானிக்கிறேன், இதை வாசிக்கிறேன். இதன் மூலமாக நான் வெற்றி உள்ள ஒரு மனுஷனா, புத்திமானாய் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்ன புத்திமானாக்குகிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இது எனக்கு வெற்றியை கொடுக்குற புஸ்தகம்னா, எவ்விதமான வெற்றிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த வசனத்தை உபயோகப்படுத்தி எனக்கு சொல்லி கொடுக்குறார் என்பதை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற தொழில், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு, இதில் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் நியமித்திருக்கிற ஒன்று. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் கை வச்சு செய்கிற கையின் பிரயாசங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதெல்லாம் வாய்க்கணும், சித்தி பெறணும் அப்படின்றவங்க நல்லா கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நான் கை வைக்கிற வேலை என்ன ஆகணும்? சித்தி பெறணும், வாய்க்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன் இருப்பானா, அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லலாம், அவன் செய்வதெல்லாம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நான் செய்கிறதெல்லாம் ஒன்றும் விளங்க மாட்டுது, ஒன்றும் தேர மாட்டுது. அப்படி இல்லை, நான் போய் தேராத இடத்துல கூட என் கையை வச்சா தேரும்படி கர்த்தர் காரியங்களை செய்கிற வெற்றி உள்ள புத்திமான கர்த்தர் என்ன மாத்துறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இந்த வேலையை நம்ம செய்யும் போது ஏதோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக நம்ம வேலைக்கு போகிறோம்,
நிறைய நேரம் பாருங்க, வேலையை குறித்த எண்ணங்கள் சரியான விதத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நல்ல வெற்றிகளை நாம் அடைவதற்கு அந்த பாதையை நம்ம உபயோகப்படுத்திடுறோம். வேலையை என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இல்லை, வேலையை போய் ஏதோ நான் வேலை செஞ்சால் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதுக்காக வேலைக்கு போகிறேன், இல்லை எனக்கு தேவை இருக்கு நான் வேலை போகிறேன், கிடையவே கிடையாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு வேலையை கொடுக்கும்போது வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கல, அவன் தேவையை நிறைவாக்கி கொள்வதற்காக வேலையை கொடுக்கல. தேவன் ஒரு மனுஷன் கையில் வேலையை கொடுக்குறாரு, எதுக்குமா கொடுக்குறாரு? அவனுக்குள்ள நிறைய வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நிறைய. சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? எண்ண முடியாத அளவுக்கு வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு தான் ஒரு வேலை. இதை கண்டுபிடித்து எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது நான் சொல்றேன், அந்த மனுஷனை கர்த்தர் வாளாக்காம தலையாக்குவார், அந்த மனுஷனை கீழாக்காம கர்த்தர் மேலாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் அப்படிதான் ஆக்கணும்னு விரும்புறார். நான் வாளாவே இருந்துட்டு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஆளெல்லாம் அறுத்து விட்டார், வால் பண்றதெல்லாம் சரி பண்ணி. ஏன்னா இன்னைக்கு நம்மளை நீ வாள் இல்லை, நீ தலையாக இருக்கணும், நீ கீழே இருக்கிறவன்ல மேலாக ஆகணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தலையாக இருப்பதையும் மேலாக இருப்பதையும் எனக்கு போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது. அப்போ இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. இதற்காக தான் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனே கொடுத்தாருங்க. மீட்பை மனுக்குலத்துக்கு உண்டாக்குனாரு. அந்த மீட்பை எதற்காக உண்டாக்குனார்? இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவருடைய மீட்பை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வச்சிடறோம், ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வச்சிடறோம். ஆண்டவருடைய மீட்பை நீங்கள் அளவிடவே முடியாது. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி பண்ணிடுறாங்கன்னா, அந்த மீட்பை எப்படி ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வச்சிடறாங்கன்னா, ஆண்டவர் என்னை மீட்டது பாவத்திலேருந்து விடுவிக்கவும், என்னை கொஞ்சம் பரிசுத்தமாக வாழ வைக்கிறதுக்கும், இப்படி நான் வாழ்ந்து கரெக்டாக நான் போய் பரலோகம் போய் சேர்றதுக்கு கண்டிப்பாக அதுக்கு மீட்பு உதவி செய்யும். ஆனால் அதுக்கு மாத்திரம் அதிலோட நம்ம லிமிட் பண்ணக்கூடாது. பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள, இருளிலிருந்து வெளியே வர, தோல்வியிலிருந்து வெளியே வர, கீழே இருக்கிற நிலையிலிருந்து மேலோங்கி வர, வாளா இருக்கிற நான் தலையாக, கீழா இல்லாமல் நான் மேலாவதுக்கான, மேலானவைகளை நாடுவதற்கான விதங்களை உண்டாக்க கர்த்தர் இந்த மீட்பையும் உபயோகப்படுத்துறாரு. யோசித்து பாருங்க, இன்னைக்கு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பாவத்தை மன்னிக்க நான் மீட்பை உபயோகப்படுத்தினேன், உன்னை என்ன ரட்சிக்க நான் என்னுடைய மீட்பை உபயோகப்படுத்தினேன். அதுக்கு மேலாக சொல்றாரு, வெறும் அதுக்கு மாத்திரம் இல்லப்பா, நீ வெற்றி உள்ள மனுஷனா வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை மீட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை, சொல்லுங்க எல்லாரும் வாய்த்திருந்து, கர்த்தர் என்னை மேலான நிலையில் வாழ்வதற்காக என்னை அவர் மீட்டிருக்கிறார். எண்ணங்கள் தாழ்வா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவரா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்னா? நம்ம அவரை ஆராதிக்கும் போது என் எண்ணம் மட்டகரமாக இருக்க கர்த்தர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அப்படி இருக்கிற எண்ணம் தான் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து, போதனைகளை கொடுத்து, வெற்றிக்கான வழிகளை கர்த்தர் காண்பித்து, வெற்றியே விரும்பாத ஒரு மனுஷனை கூட வெற்றியை விரும்ப வைத்து, அந்த வெற்றியை எப்படி தன் வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க தேவன் உபயோகப்படுத்துகிற கருவி அவருடைய வார்த்தை. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த மீட்பின் மூலமா ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, கர்த்தர் நம்மளை எங்க இருக்கணும்னு விரும்புறாரோ, வாட் எவர் த திங்ஸ் தட் காட் வாண்ட்ஸ் யூ டு அச்சீவ், நான் அச்சீவ் பண்ணுறதுன்ற எண்ணங்கள் அது கூட பெருசு கிடையாது. ஆனால் தேவன் என்ன அச்சீவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் தான் என்னுடைய எண்ணங்களை காட்டிலும் பெருசாக இருக்குது. அந்த எண்ணத்துக்கு நேராக உயர்ந்து இருப்பதுக்காக கர்த்தர் என்னை மீட்டு இருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் என்ன ஞாபகப்படுத்துகிறார் தெரியுமா? உங்களுக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வரங்களையும் தாளந்துகளையும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து அதை கரெக்டாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எதை கை வச்சாலும் அதை வாய்க்கும்படி செய்கிற கர்த்தர் உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார். இன்னைக்கு இப்படிலாம் காரியங்கள் வாய்க்க நான் கை வச்சு செய்கிற வேலையெல்லாம் காரியங்கள் வாய்க்கிறதுக்கு, வெற்றி உள்ள ஒரு மனுஷனாக வாழ்வதுக்கு
ஆண்டவர் இன்னைக்கு காட்டுகிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அது நிஜம். ஆண்டவர் சொல்றாரு, வழக்கத்துக்கு மாறான சொப்பனங்கள், தரிசனங்கள், சில படங்கள் தேவ வார்த்தையின் மூலமாய் உண்டாகும் போது அது உங்களை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு நேராக உங்களை உத்வேகப்படுத்தி நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அது வழக்கத்துக்கு மாற, வழக்கமாக வர்றதில்லை. வழக்கமாக ஒரு சொப்பனம் வரும் பாருங்க உங்களுக்கு. வழக்கமாக சில பிக்சர்ஸை பார்க்குறீங்க பாருங்க, வழக்கமாக சில தரிசனம் வருது பாருங்க. அது இல்லை, வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்குள்ள நீங்க கேட்கிற தேவ வசனத்தினால உண்டாகிற சொப்பனங்கள், தரிசனங்கள், இந்த வசனத்தினால் உண்டாகிற சில பிக்சர்ஸ் என்ன செய்யுதுன்னா உங்க வாழ்க்கையை வெற்றிக்கு நேராக உத்வேகப்படுத்தி உங்களை நடத்துவதற்கு அறிகுறியாக இது இருக்கிறது. இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன் பாருங்க. சொப்பனம் கண்டிருக்கீங்களா? சொப்பனம் வந்திருக்கா? என்ன சொப்பனமே வரல பாஸ்டர் அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்களாம் ரொம்ப பாக்கியமானவங்க. ஏன்னா இப்போ நான் பேசுகிற வசனத்தை கேட்க கேட்க அதை உங்களுக்கு சொப்பனமா, அதை உங்களுக்கு தரிசனமா, அதை உங்களுக்கு ஒரு படமாக, ஒரு பிக்சராக உங்கள் மனதிலும் இருதயத்திலும் கர்த்தர் உண்டாக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு சொப்பனத்தின் மூலமாக, ஒரு தரிசனத்தின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளோடு தேவன் இடைப்படுகிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளையா நான் இருப்பேனா எனக்கு கண்டிப்பாக சொப்பனத்தையும் தரிசனத்தையும் நான் கேட்குற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு அற்புதமான பிக்சர்ஸை, காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன் சொப்பனத்தை காட்டுறாரு? சொப்பனத்தின் மூலமாக நான் என்ன விளங்கி கொள்றேன்னா, என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன விதமான தரிசனத்தில், என்ன விதமான திட்டத்தில், என்ன விதமான வழிகளில் கர்த்தரை நடத்த விரும்புகிறாரு, இதெல்லாம் நான் அறிந்து கொள்கிறேன். இந்த தேவ வசனத்தை கேட்கும் போதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாருன்னா, எப்படி என்னோடு தொடர்பு படுத்துகிறாருன்னா, நான் கேட்குற வசனத்தின் மூலமாக என் மனதுக்குள்ள ஒரு பிக்சர் உண்டாகுது. ஒரு பிக்சரில் பல பிக்சர்ஸை உண்டாக்கி ஆண்டவர் காட்டுறாரு. இதெல்லாம் நடக்குமா? சில நேரங்கள் சில வார்த்தைகள் ஆண்டவங்களுக்கு சொல்லும் போது என்ன இதெல்லாம் நடக்கிற காரியது போல இருக்காது, நம்புறதுக்கு ஏதுவான அறிகுறியே இல்லாத வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். அதை தான் நான் சொன்னேன், வழக்கத்துக்கு மாறாக ஏற்படுகிற சொப்பனங்கள், தரிசனங்கள், பிக்சர்ஸ், காட்சிகள், இது எல்லாம் உங்களை என்ன பண்ணோன்னா தேவன் உங்களை வெற்றிக்கு நேராக உங்களை நடத்தி செல்ல உத்வேகப்படுத்துகிற, உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். இதை எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் செஞ்சார் அப்படின்றத சொன்னால் தானே நமக்கு விளங்கும். ஆண்டவர் எப்படி எனக்கு செய்வார்ன்றதை நான் அதை விளங்கி கொள்ள முடியும். அதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஆபிரகாம் தான். நிறைய உதாரணங்களை காட்டலாம், ஆனால் ஆபிரகாம் ஒரு சிறந்த உதாரணமாக இங்கே நம்ம இந்த காரியத்துக்கு கவனிக்க முடியும். ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போதே, அவனை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க கர்த்தர். ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை, இப்ப பாருங்க, ஈசாக்க ஆண்டவர் ஆபிரகாம் கொடுப்பதுக்கு முன்பாகவே அவனுக்கு ஒரு தரிசனத்தையும் அவனோட பேசின வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் அவனுடைய மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள பிக்சர்ஸ் ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. ஏன் அதை கிரியேட் பண்றாரு? அந்த பிக்சர்ஸையே அவன் பார்க்கணுன்றதுக்காக கிரியேட் பண்றாரு. நல்லா கவனிங்கள். வழக்கத்துக்கு மாறான சொப்பனங்கள், தரிசனங்கள், தேவ வார்த்தையினால் உண்டாகிற பிக்சர்ஸ், படங்களை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு நீங்கள் பார்க்கும்போது அது ஒன்றை செய்ய உங்கள் வாழ்க்கையில் உங்களை உற்சாகப்படுத்தி, உத்வேகப்படுத்தி தேவன் செய்ய விரும்புகிற அல்லது தேவன் கொண்டு வர விரும்புகிற வெற்றிக்கு நேராக உங்களை அப்படியே அது சந்தோஷமாக, நம்பிக்கையோட, பலனோட ஓட வைக்கும். ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பேசுறாரு, சொல்றாரு, நான் உன்னை பெரிய குழந்தையே இல்லை, ஒரு பிள்ளைக்குறம் தகப்பன் ஆகலாம் ஆபிரகாம், ஆனால் ஆபிரகாம் பார்த்து சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவள் நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ன்றாரு. எப்போ சொல்றாரு? ஈசாக்கே இல்லை சொல்றாரு. சொன்னவர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. 100 வயது ஆபிரகாம் இருக்கும்போது ஆண்டவர் ஈசாக்க கொடுத்துட்டாரு. இப்போ ஈசாக்க கொடுத்த பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பா நான் உனக்கு சொன்ன பத்தியா,
உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னேன், ஈசாக்கு கொடுத்துட்டேன், அவன் பிறந்துட்டான், வளர்ந்துட்டான், இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சாரு, அன்னைக்கு நடந்துச்சு, கர்த்தர் சொன்னதை அன்னைக்கு நிறைவேற்றி காட்டினாரு, ஆனா இன்னைக்கு நாளைக்கு என்னன்னு தெரியலையே. நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்கிற சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் தலைமுறை. அவர்கிட்ட எனக்கும் திட்டம் இருக்கு, என் தலைமுறைக்கும் திட்டம் இருக்கு, என் தலைமுறைக்கும் அவர்கிட்ட திட்டம் இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? திட்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட பஞ்சமே கிடையாது. ஆண்டவர் இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, பாரு உனக்கு குமாரனை கொடுப்பேன்னா ஈசாக்கு, நீ ரொம்ப திருப்தி ஆயிட்ட, ஆனா நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. பாருலாம் பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய. ஆமா, நிறைய விஷயம் பார்க்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. பாருங்க, நிறைய பார்க்க வேண்டிய நிறைய இருக்கணும். என்னமோ நீங்க வேற எதுவும் கற்பனைக்கு போடக்கூடாது. பார்க்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாம் இன்னும் உத்வேகமா உன் வாழ்க்கையை நீ நடத்தணுமா? நல்லா கவனிங்க, இன்னும் உற்சாகமா உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உற்சாகமா போகணுமா? எல்லாருக்கும் அந்த உற்சாகம் தேவைப்படுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறாங்க, நிறைய பேர் சில காமெடி பார்க்குறாங்க, நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க கேட்டால், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உசுப்புன மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. மெய்யாகவே உங்களை உசுப்புறவர் கர்த்தர் தான். நல்ல வார்த்தைகளை சொல்லி உசுப்பி உங்களை ஓட வேண்டிய தூரத்துக்கு ஓட வைக்க ஒரே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். நல்லா கவனித்து பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குப்பா, உனக்கு உற்சாகம் தேவை, உத்வேகம் வேணும், ஆனால் நீ இதோடு நிறுத்திடாத, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ ஈசாக்கெல்லாம் கொடுத்து முடிச்சு அவன் வளர்ந்து என்ன பெரிய ஆள் ஆகி அவனை பலிபீடத்தில் கொண்டு போய் வச்சு பலியிடக்கூடிய காரியங்கள்லாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது நடுவில் கர்த்தர் அவனோட பேசுகிற சில வார்த்தைகளை தான் இங்கே நம்ம கவனிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 17ஆம் வசனத்தில் பாருங்க, என்ன தரிசனத்தை என்ன படத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டுறாரு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ வாசித்தேன் ஏதோ சொல்லிச்சுன்னு போயிடக்கூடாது. இதை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பிக்சர், ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் உங்களுக்கு உண்டாகும். சில நேரம் சில அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்க. என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்க. சில நேரம் நான் சில அதிகாரங்களை வாசிப்பேன், சில நிருபங்களை வாசிப்பேன். வாசித்து முடிச்சுட்டு என்னடா இதில் ஒன்றுமே புலம்படலையே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அந்த இரவு தூங்கும்போது நான் வாசித்ததுலேருந்து கர்த்தர் எனக்கு அப்படியே அதுலேருந்து அப்படியே சில கோர்வையை காட்டுவார், சில பிக்சர்ஸ் எனக்கு காட்டுவார். நல்ல கவனிங்க, வசனத்தை வாசிக்கும் போது இந்த கவனம், இந்த எதிர்பார்ப்பு நமக்கு வரணும். ஆண்டவரே ஏதோ வாசித்தேன், கடமைக்கு வாசித்தேன், கடமைக்கு கேட்டேன், கடமைக்கு வந்தேன் அப்படின்னா உத்வேகம் வராது. வாழ்க்கையில் உத்வேகம் வரணுமா, எனர்ஜைசிங்காக காரியங்களை செய்யணுமா, அதுக்கு ரொம்ப முக்கியம் அன்காமன் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் அண்ட் பிக்சர்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். இங்கே பாருங்கள் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்டுகிற பிக்சர்ஸ், தரிசனம். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கும் காட்ட விரும்புகிறார். இது ஆபிரகாமுக்கு காட்டினார், ஆபிரகாம் காட்டி முடிச்சுட்டு அவர் இப்போ எங்கே இளைப்பாறிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு இந்த பிக்சரை காட்டுறாரு. 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவர் காட்டுற பிக்சர்ஸ், ஆண்டவர் காட்டுற தரிசனம், இது உங்கள் மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள உண்டாக முடியுமா? அதுக்கு ஏதுவா இந்த வசனம் உங்களுக்குள்ள போதா அப்படின்னு செக் பண்ணுங்க. வாசிப்போமா? 17ஆம் வசனம் வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, மறுபடியும் சொல்லுங்க, நான். இந்த பிக்சர் இந்த தரிசனம் உள்ள போதுனா எப்படி வாசிப்போம் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உரிமை கொண்டாடுவேன். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், அது தெரியும் எனக்கு.
ஆனால் இது இப்போ எனக்கு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் காட்டுகிற முதல் பிக்சர் என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹலோ, நல்லா சொல்லுங்க. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை நம்புறது இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வாய் நிறைய சொல்லு, அதை கொண்டு உன் கண்ணு முன்னாடி வை. கர்த்தர் நம்மளை எப்படி ஒவ்வொரு நாள் நடத்துவார்? ஆசீர்வதிக்கவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கவே. என் குடும்பத்தை கர்த்தர் எப்படி செய்வாரு? ஆசீர்வதிக்கவே. என் வேலையை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கவே. என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே. என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே. இப்படி சொல்றோமா? இப்படி பார்க்குறோமா? ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தன்னு தெரில, ஏன் தான் இந்த நாட்டில் இருக்கிறன்னு தெரில. எப்போ சொல்லுவாங்க? சண்டை முட்டிக்கிட்டு உச்ச கட்டத்தில் இருக்கும் பாருங்க, அப்போ சொல்லுவோம், அப்போவே எனக்கு தெரியும் உன்னை கல்யாணம் பண்ணா இப்படி ஆகும்னு அப்போவே தெரியும். நம்ம வாயில் அதானே வருது. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை நீ எப்படி பார்க்கணும் விரும்புகிறேன்னா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க வாயத்தை, கர்த்தர் என்ன. இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கா? சொல்கிறதுக்கு நல்லா இருக்கா? நீ சபிக்கவே சபிக்கப்படும், அது சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? வாயை எடுத்து கையில் மூடிக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே, நல்லா சொல்லணும், பக்கத்தில் கேட்கணும். இது ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி சொல்ல சொல்ல இல்லாததெல்லாம் கர்த்தர் நிரப்பி நன்மையினால ஆசீர்வாதத்தினால என் வழிகளை என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் என்னை ஆசீர்வதிப்பாரு? ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் வாரந்தோறும் வந்து இந்த சபையில் உட்கார்ந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வசனங்களை நான் கேட்குறேன். கர்த்தர் என்னை காட்டுற வழியை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வழியில் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாம இதுவே வழி என்று கர்த்தர் சொல்றதில்ல, நான் கவனமாக நம்பிக்கையோட நடக்கிறதுனால இப்போ எனக்கு ஒன்று தெரியும், என் வழியை கர்த்தர் வைக்க பண்ணுவார், என்னை புத்திமான் ஆக்குவார், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை ஏன் சொன்னாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ உன் சந்ததி நாளைக்கு எப்படி இருக்கணும் இன்னைக்கு பாரு. நாளைக்கு நீங்க என்னவா இருக்க போறீங்க, நாளைக்கு உங்க குடும்பம் என்னவா இருக்க போகுது, நாளைக்கு உங்க பிள்ளை எப்படி இருப்பாங்க, அதை இன்னைக்கு பார்க்கணும். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நாளைக்கு உன் சந்ததி எப்படி இருக்கும். உன் சந்ததியை குறித்து மறந்துட்டியாப்பா? ஆதியாம் 12ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஏன் இதை ஆண்டவர் அவனுக்கு வலியுறுத்துறாரு. ஆதியாம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கணும் நீங்கள். அங்கே சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ. அப்புறம் 3ஆம் வசனம் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம். அந்த வார்த்தை, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் 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 ஆபிரகாம், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் தூளை போலவும் பெருக பண்ணுவேன்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன், அந்த காட்சியை உன் கண்ணு முன்னாடி நிறுத்துன்றாரு. நல்லா கவனிங்கள். உங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு என்ன நிறுத்தி வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்களை குறித்து உங்க கண்ணு முன்னாடி என்ன நிறுத்தி வச்சிருக்கிறீங்க? கடந்த நாட்கள் நடந்த தோல்வி, துக்கங்கள், என்ன இழப்புகள், இதையே கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிருக்கீங்களா? அது உங்களை உத்வேகப்படுத்தாது. கர்த்தர் உங்களை வெற்றிக்கு நேராய் நடத்த அது உங்களை எனர்ஜைஸ் பண்ணாது, அது உங்களை வீக் ஆக்கும். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே
என்னை ஆசீர்வதிப்பார். என் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் தூளை போலவும். ஆபிரகாம் யோசிச்சிருப்பான், எது நடக்குமா, எப்படி ஆகும் யோசிக்கும் சொல்கிறாரு, இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்கணுன்றத இன்னைக்கு பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாளைக்கு எப்படி இருக்கணுன்றத இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை வச்சு பார்க்க ஆரம்பிங்க. அஸ்திபாரமே அங்கே தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வேறு எதையா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாய்க்காது, தப்பாக வந்து அமைஞ்சிரும். ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாம் உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாம் உன்னை வச்சு தான் ஒரு ட்ரெண்டே செட் பண்ண போகிறேன்ப்பா. நல்லா கவனிங்க, உன்னை வச்சு தான் ஆபிரகாம் நான் ஒரு ட்ரெண்டே செட் பண்ண போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை வச்சு தான் உங்கள் குடும்பத்துக்கு, சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, உங்களை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெண்டையே கர்த்தர் செட் பண்ண போகிறார். ட்ரெண்டுன்னு என்ன தெரியுதா? என்ன ட்ரெண்டுனா என்ன ட்ரெண்டு சொல்லுங்க? ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய, அதான் ட்ரெண்டு. நினைச்சிருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, இதெல்லாம் நமக்கு வாய்க்குமா? கர்த்தர் சொல்லி இல்லை, உன்னை வச்சு தான் ஒரு புதிய ட்ரெண்டையே நான் செட் பண்ண போகிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதனால ஆபிரகாம் பார்த்து சொல்ல, ஆபிரகாம் நீ ரொம்ப முக்கியமான ஆள், எனக்கு உன் மூலமாய் பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இன்னைக்கு நீ பார்க்க ஆரம்பிக்கணும். நாளைக்கும் சந்ததி எப்படி இருக்கும்ன்றத இன்னைக்கு நீ பாரு. இதே காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கை கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம்பா, உன் மூலமா ஒரு ட்ரெண்டை செட் பண்ண போறேன். அதுக்கு தான் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறேன், அதுக்கு தான் உன்னை ஒரு பொறுப்புள்ள ஒரு நிலையில நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ட்ரெண்டை செட் பண்ண கர்த்தரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை கொண்டு கர்த்தரால ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ண ஆண்டவரால முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்றதும் கண்ணு முன்னாடி வை. தினந்தோறும் எழுமனோட என்ன பார்க்கணும்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறத பார்க்குறேன். எனக்கு என்னை கொண்டு இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் செய்கிற அதே வேலையாக இருக்கும், ஆனால் அந்த வேலையில் நான் செய்கிறதுல ஒரு புதுமையை கர்த்தர் கண்டுபிடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அதில் ஒரு ஸ்பார்க், அதில் ஒரு யூனிக்னஸ். ஏன் வேலை செய்யுதுன்னா வரங்களும் தாளந்தும் நமக்குள்ள இருந்த வேலை செய்யுது. வேலை செய்யும் போது எதை பார்க்கிறனோ, கர்த்தர் காட்டுற காரியத்தை பார்க்க அந்த காரியம் நிறைவேறுவதற்கு எனக்குள்ள கர்த்தர் கொடுத்துக்கிற வரங்களும் தாளந்துகளும் என் கண்ணு முன்னாடி நான் எதை பார்க்கிறனோ அதை செய்வதற்கான காரியத்தை எனக்குள்ள கர்த்தர் வேலை செய்கிறாரு. ஆபிரகாம் சொல்ல, நீ ரொம்ப முக்கியமான ஆளு. ஒரு பெற்றோராக இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறீங்க, மறந்துடாதீங்க. சகோதரர்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்களா, என்ன ஒரு 3 பேரோ 4 பேரோனா, மூத்த பிள்ளை மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுற ஒரு பிள்ளையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு வீட்டில் கவனித்து பாருங்கள், மூத்தது எப்படி போதோ அது பின்னாடி தான் மித்தெல்லாம் அப்படியெல்லாம் என்ன போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மூத்த பிள்ளை இருக்குன்னா அந்த மூத்த பிள்ளை எது செய்தோ அடுத்தது அதையே ஃபாலோ பண்ணும், பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யணும்னு இப்போ 2வது பிள்ளை ஏதாவது செய்யணும்னா உடனே திரும்பி அப்பா அம்மாவை பார்க்கறது இல்லை, மூத்தவங்களை பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மறந்துடக்கூடாது, நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுகிற நபராக கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. என்ன பிக்சர் வைக்கிறேன் என் கண்ணு முன்னாடி? உங்கள் குடும்பத்துக்கு தகப்பனா தாயா நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை ஒரு ட்ரெண்டை செட் பண்ணும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை காட்டிலும் நல்லா வரணும்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன விதமான ட்ரெண்டை உங்கள் குடும்பத்துக்கு செட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன விதமான பிக்சர்ஸை பார்க்குறீங்க, என்ன விதமான தரிசனம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாயிருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க, தகப்பனாக இருக்கிறீங்க, தாயாக இருக்கிறீங்க, இந்த வசனத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லைன்னா நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான இம்பேக்டையும் உங்களால் செய்ய முடியாது. இந்த வசனத்தோடு ஒரு தகப்பன் தாய் தொடர்புள்ளவர்களாக இருப்பாங்கன்னா இந்த வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உண்டாக்குற தரிசனத்தையும் பிக்சர்ஸையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உட்காந்து பேசும்போது பிள்ளைகளிடத்தில், குடும்பத்தில் இருக்கிற நபரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ள வாயில வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தையாய் வரும்.
ஒரு பிள்ளை நல்லா வரணும்னா அது ரொம்ப முக்கியம். பெற்றோர் அந்த பொறுப்பை பெற்றோர் கையில் தேவன் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. பெற்றோராக இருக்கிற உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறவங்களா கர்த்தர் உங்களை வச்சிருக்க. நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்க அதை நம்புவாங்க. ஏன்னா வளர்ந்து வருகிற பிள்ளைகள் பெற்றோர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே அவர்கள் நம்புவார்கள், கற்றுக்கொள்வார்கள். அதுதான் நிஜம், நம்புவாங்க. அதுதான் வேத வசனம் சொல்லுது பாருங்க, பிள்ளை ஆனவனை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீ நடத்துவாயாக, அவன் முதிர் வயதிலும் அந்த வழியை விட்டு என்ன பண்ணாமல் இருப்பான், விலகாதிருப்பானாக. Train your child in the way he has to be or she has to be trained. எப்படி ட்ரெயின் பண்றது? எனக்கு ஒரு பிக்சர் இருக்கணும். அந்த பிக்சர் எப்படி வரணும்? இந்த வசனத்தினால வரணும். எனக்கு ஒரு தரிசனம் வரணும், இந்த வசனத்தினால வரணும். அந்த தரிசனத்தையும் அந்த பிக்சரையும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது, என் குடும்பத்துக்கு நான் சொல்லும்போது, என் குடும்பத்தையும் என்னுடைய வேலை என்னுடைய பொறுப்பில் நான் ட்ரெயின் பண்ணுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கி நிறைய வீடு எப்படி இருக்குன்னா வந்து தங்கிட்டு போகிற லாட்ஜ் மாதிரி இருக்குது. வெளியூருக்கு போனீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் எடுப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? டூருக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிலர் போய் சொந்தக்கார வீட்டில் உட்காந்துப்பீங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலும் என்ன செய்வோம், போய் ஒரு ரூம் எடுத்து நம்ம வந்து யாருடைய ப்ரைவசியும் கெடுக்க வேணாம். நம்ம போனோமா, நம்ம பார்த்தோமா, நம்ம வேலை உண்டா, இருந்துட்டு வரணும்னு போவோம், என்ன பண்ணுவோம், ரூம் எடுப்போம். ரூம் எடுத்த உடனே என்ன செய்வோம், போய் தூங்குவீங்க. தூங்கினோடனே அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு திரும்பி ரூம்லேயே உட்காந்துப்பீங்களா? உடனே கிளம்பி அந்த ஊரையே சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் சுற்ற முடியுமோ சுற்றிட்டு கடைசியாக ரூமை எதுக்கு பயன்படுத்துவோம், வந்து நைட்டு தூங்குறதுக்காக பயன்படும். திருப்பியும் தூங்கி எழுந்த உடனே திருப்பியும் காலைல போயிடுறது, சுற்றுறது. இதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்கள். வீடும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வருவேன், நல்ல சுட சுட இட்லியை சாப்பிடுவேன், நல்ல சட்னி சாம்பாரை நல்லா நக்கு நக்கி வலிக்கிட்டு அப்புறம் தூங்கிட்டு நல்லா அப்புறம் எழும்பி திருப்பியும் வீடு பேசுறது இல்லை. ஒன்றுத்தையும் ஒரு குடும்பத்தில் தேவன் காட்டுற தரிசனத்தை பேசுறீங்களா? தேவன் காட்டுற பிக்சர்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்க நபரோடு பேசுகிறீர்களா? இன்னைக்கு அந்த பேச்சே இல்லை. நிறைய குடும்பத்தில் பேச்சுவார்த்தையே இல்லை. என்னன்னா தேவைக்கு மாத்திரம் பேசுறது. இது வேணும், அது வேணும், கொடுத்துருங்க, அது பண்ணி சாப்பாடாச்சா, சாப்பாடு டேபிளுக்கு போட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு, ஓகே அப்படின்ட்டு இதுக்கு மாத்திரம்தான் பேச்சா இருக்கு. என்ன சொல்றாங்க, ரொம்ப பேசினா சண்டை வந்தது பாஸ்டர். உட்கார்ந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பேசுனீங்கன்னா சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நம்பிக்கை வரும், உத்வேகம் வரும், உயர்வுகள் வரும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவாருங்க. எத்தனை குடும்பம் அதை பேசணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேசணும்னு ஆரம்பிச்சு ஊர் கதை போய் அரசியல் கதை போய் பக்கத்து வீட்டுக்காரன் கதை வந்து கடைசி வரைக்கும் அவங்க வீட்டு கதையை பேசவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் விட்டுரு, நான் உனக்குள்ள என் வார்த்தைகளை வச்சிருக்கிறேனே, உனக்குள்ள என்னுடைய தரிசனங்களை வச்சிருக்கிறேனே, உனக்குள்ள என் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட படங்களை பிக்சர்ஸை வச்சிருக்கிறேன். இதை உட்காந்து உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளை எப்படி வரணும் நீங்கள் நினைக்கிறது இல்லை. நீங்கள் என்ன யோசிக்கணும், ஆண்டவரே நான் நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் என் பிள்ளையை குறித்து நினைத்திருக்கிறது எவ்வளோ அற்புதமான நினைவுகள் ஆண்டவரே. அதை புரிஞ்சு என் பிள்ளைகிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அறிவை தாங்க, என்னை கொஞ்சம் புத்திமான ஆக்குங்க ஆண்டவரே, இந்த வசனம் என்னை புத்திமான ஆக்குமே. இப்படி கேட்டு குடும்பத்தில் பேசுனீங்கன்னா, சிலர்லாம் குடும்பத்தில் பேச வந்தாலும் என்ன சொல்கிறான், வந்துட்டாருப்பா அறுக்க வந்துட்டாரு, மிஸ்டர் பிளேடு வந்துட்டாரு, அடுத்தது மிஸ்ஸஸ் பிளேடு வராங்க. நல்லா கவனிங்க. பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது மண்டைக்குள்ளே போகும். இந்த ஸ்கல் இருக்குது பார்த்தீங்களா, மண்டை ஓடுன்றாங்க பாருங்க. அந்த மண்டை ஓடுக்குள்ளே அது வந்து ரஃப்பாக ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும், சாஃப்டாக இருக்கும்போது எவ்வளோலாம் கர்த்தரை குறித்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி உள்ளே இறக்கிடணும் மண்டைக்குள்ளே. சில மரமண்டை மாதிரி ஆன பிறகு உட்காந்து சொல்ல மரமண்டையா நீ ஒன்றும் இறங்க மாட்டேதான் கேட்க, அவன் மரமண்டை மாதிரி உட்காந்துருப்பான் சொல்ல. அதுதான் சொல்கிற, பிள்ளைய வளர்க்க வேண்டிய நடக்க வேண்டிய விதத்தில் நீ நடத்து, சொல்லி கொடு. ஒரு பெற்றோர்
சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்குறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி பல்லு விளக்குறது, எப்படி கிளம்பி குளிப்பாட்டுறது, எப்படி உன்ன நீ அதெல்லாம் வந்து நீங்கள் இல்லைன்னா கூட பல சொல்லி கொடுத்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது கொண்டு போய் ஒரு சைல்டு கேரில் போட்டிங்கன்னா அவங்க சொல்லிப்பாங்க ப்ரஷ் பண்ணுறது எப்படி. அதுக்கு ஒரு ரைம் இருக்குது. ஏன்னா ஏபிசிடிலே அது ஒரு ரைமாக வந்துடும். எப்படி பல்ல விளக்கணும், எப்படி குளிக்கணும், எல்லாம் எப்படி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெற்றோர் தான் இருந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்க. அது வேற வாழ்க்கையும் சொல்லித்தர முடியும். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய தரிசனத்தை சொல்லிக் கொடுக்குறது வேற இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை ஆண்டவர் ட்ரெண்ட் மேக்கராக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்ற, உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம். அதனால நீ இன்னைக்கு நாளைக்கும் சந்ததி எப்படி இருக்கும்ன்றத இன்னைக்கு பாரு, நான் உனக்கு காட்டுறேன் உன் சந்ததி எப்படி இருக்கும்னா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நல்லா சொல்லுங்க வாய்த்து, கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே. இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தா வரங்களும் தாளந்தும் எடுத்து வேலை செய்யுங்க. ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. மோசே ஒரு அற்புதமான உதாரணம் பாருங்க. மோசே வந்து இந்த பார்வோனுடைய குமாரத்தை வந்து எடுத்து வளர்க்கணும். மோசேவை நாணல் பெட்டியில் பார்த்த உடனே அவள் எப்படி தான் அட்ராக்ட் ஆனாலும் தெரில, அவளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டா. பார்த்தோன்னா அமுல் பேபி மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொழு 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 கொழுன்னு அப்படியே பார்த்துருப்பா. யோசிச்சிருப்பா, எகிப்தில் ஒத்தங்குறம் இந்த மாதிரி மூக்கு லட்சணமாக பிறக்கலையே, இவன் ரொம்ப மூக்கும் லட்சணமாக இருக்கிறானே, இவனை தூக்கிட்டு போய் நம்ம அரண்மனையில் வச்சு என்ன பண்ணணும், வளர்க்கணும்னு முடிவு பண்ணுறா. முடிவு பண்ணோன்னா அவன் யோசிக்கிறான், நமக்கு வளர்க்க முடியாது, அதனால் இதுக்கு ஒரு தாய் தேவை, கேர்டேக்கர் தேவை அப்படின்னு அவ தேடும்போது ஆண்டவர் தெய்வீகமான இணைப்பின் மூலமாக மோசேயுடைய சொந்த தாயை வளர்ப்பு தாயாக கொண்டு வந்து விடுறாரு. இப்போ இந்த தாய் உள்ளே வராங்க. வந்த உடனே அந்த பிள்ளைய ஃபிசிக்கலாக மாத்திரம் டேக் கேர் பண்ணலை, தரிசனத்தின் ரீதியாகவும் டேக் கேர் பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்க. மோசே கிட்ட இந்த தாய் ஊட்டி வளர்க்கும் போதே சொல்லியிருப்பா, நீ எகிப்தியன் கிடையாது, நீ எபிரேயன், கர்த்தர் கரம் மேலே இருக்கு, நீ கர்த்தருக்கென்று வேறு என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டிய நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனா, உன் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு புதிய ட்ரெண்டை கர்த்தர் செட் பண்ணுறதுக்காக உன்னை காப்பாற்றி இருக்கிறார். மோசே சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி தரிசனத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறா. அந்த தரிசனம் ஊட்டி வளர்க்கப்பட்டதுனால தான் வளர்ந்து பெரிய ஆள் ஆன போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. மோசே சொல்றான், எகிப்தில் கிடைக்கிற இன்பத்தை நான் வெறுக்கிறேன், அதை விட்டு விடுகிறேன். நான் தேவஜனத்தோடு உபத்திரப்படுவதை நல்லது என்று நான் தெரிந்து கொள்றேன். அவர்களோடு இருந்து அவர்களை தேவன் நியமித்திருக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவ நான் இந்த ஜனத்தோடு உபத்திரப்படுவது நல்லதுன்றான். I do not want to enjoy the pleasures that is in the land of Egypt. எப்படிங்க இப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தரிசனம் அவனுக்குள்ள சிறு வயதிலிருந்து ஊட்டி வளர்க்கப்பட்டதினால. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்க கண்ணு முன்னாடி என்னத்தை பார்க்குறீங்க? நடந்த தோல்வியே பார்த்துட்டு இருக்கீங்களா? நடந்த நஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களா? நடந்த இழப்பையே பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், அது உங்களை உற்சாகப்படுத்தாது, அது உங்களை முன்னேற வைக்காது, அது உங்களை வெற்றிக்கு நேராக கொண்டு வராது. எது கொண்டு வரும்னா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி நிற்கணும். அதுக்கு ஏற்ற மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும், பேச்சில் வரும், செய்கையில் வரும், பழக்க வழக்கங்களில் வரும். இல்லைன்னா ஒண்ணுமே மாற்றம் வராது. சோர்ந்து போய் அப்படியே டல்லா இருக்கிற, அப்படியே சோகமாகவே இருப்பேன். சோகமாக இருக்க கூடிய நேரம் வரும், ஆனால் அந்த சோகத்திலே இருந்துடக்கூடாது. அதுலேருந்து என்ன உத்வேகப்படுத்துகிற தேவ வார்த்தைகள் எனக்குள்ள தரிசனங்களாக, சொப்பனங்களாக எனக்குள்ள பல காட்சிகளை கர்த்தர் காட்டுகிறாரே. ஆபிரகாம் காட்டுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான். ஆபிரகாம் சொன்ன உடனே எப்படி துள்ளி குதிச்சிருப்பான் யோசித்து பாருங்க.
ஆபிரகாம் ஆஹா நம்ம இவ்வளோதான் நினச்சோம், ஆனால் இல்லைப்பா நம்ம வேலை இன்னும் முடியல, போய் ஈசாக்குக்கு சொல்லணும், ஈசாக்கோட இருக்கிறவங்கட்டெலாம் போய் சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஏன்னா சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடல் கரை மணல் தூளை போலவும் கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வச்சிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு போய் வாயை திறந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி தெரிஞ்சிருப்பான். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாயை திறந்து என்ன பேசுறோம், என்ன பார்க்கிறோம், என்ன பார்க்குறீங்களோ அதை தான் வாயில பேசுவீங்க. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். தோல்வியே பார்த்தீங்கன்னா வாயில தோல்வி வார்த்தை தான் வரும். கர்த்தர் காட்டுகிற வெற்றி, கர்த்தர் காட்டுகிற வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற திட்டங்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிற அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கணும். வாயத்தை அந்த வார்த்தை வரும் தைரியமாக, கொஞ்சம் கொஞ்சம் வராமல் அப்படி தயங்கி வரும். ஆனால் அதை பார்க்க கான்ஃபிடென்ட்டாக பேச, விசுவாசமாக பேசுகிறேன், அந்த விசுவாசத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறேன். மோசேவை நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ வைராக்கியமாக நின்று சொல்கிறான், இல்லை அதை நான் வெறுக்கிறேன், தேவ பிள்ளைகளோடு இருக்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன்றான். I choose to be with God's people rather than choosing the pleasures that is in the land of Egypt. எகிப்து தேசத்தில் இருக்கிற இன்பத்தை காட்டிலும் நான் தேவ பிள்ளைகளோடு இருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? அவனுக்குள்ள அந்த தாய் கொடுத்த தரிசனம். நான் சொல்றேன், இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தேவ வசனத்தின் மூலமாய் தேவ தரிசனத்தை நமக்குள்ள கர்த்தர் திணிக்கிறார், அதை நமக்குள்ள வைக்கிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருகவே கர்த்தர் பெருக பண்ணுவார், என்னை கர்த்தர் இவ்விதமான காரியங்களை என் கண்ணு முன்னாடி வச்சு பார்க்க விரும்புறாரு. கொஞ்சம் மற்ற இதை தவிர வேறு இதெல்லாம் வருது பாருங்கள், பிக்சர்ஸ், அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. நிறைய பிக்சர்ஸ் வரும், அந்த ஸ்லைடு மாதிரி தள்ளி விடணும், இது டெலீட் பண்ணால் கூட அந்த ட்ராஷில் போய் என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க, இல்லைனா திருப்பி ரீகலெக்ட் ஆகும். நமக்கு எப்போ நான் மனசு மாதிரி போய் டெலீட் பண்ண ஃபோட்டோ கொஞ்சம் தேடி பார்க்கலாம், அங்கே போய் தேடுவீங்க. அங்கே கூட இல்லாதபடி அதை டெலீட் பண்ணுங்க. என்ன பிக்சர் தான் வைக்கணும்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்ன கர்த்தர் என்ன கொண்டு செய்ய விரும்புகிறார், என்னை செய்வதற்காக என்னை உத்வேகப்படுத்துகிறாரோ அதை ஐ கேன் டூ இட் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தின் மூலமாக, அவர் கொடுத்துருக்கிற வார்த்தையின் மூலமாக நம்பி நான் இதை செய்ய முடியும் என்கிற அந்த உத்வேகம் நமக்குள்ளே வரும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய காரியங்களை செய்யணும். பாருங்கள், சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். உபாகமம் 6 அதிகாரம். இந்த உபாகம் 6 அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நிறுத்தல, அதுக்கப்புறம் சொல்ல எப்படி உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன், சந்ததியோட நிறுத்தல, எப்படி உன் தலைமுறை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அதை தான் நான் பார்க்குறேன். கர்த்தர் எப்படி தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கிறாரு, தம்முடைய தலைமுறை மேல வைக்கிறாரு. உபாகம் 6 அதிகாரத்தில் பாருங்க, வாசிப்போமா? 5 வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நல்லா கவனிங்க. இப்ப யாருக்கு சொல்றாரு? எனக்கு சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவன் உனக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்து அதை கொண்டு போய் உன் இருதயத்தில் வை. உன்னை எப்படி கர்த்தர் நடத்தி வந்தார், உன் முற்பிதாக்களை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார், என்னென்ன அதிசயங்கள்லாம் செஞ்சார், இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், நினைப்பூட்டி காட்டுகிறார். காட்டிட்டு சொல்றார், இதெல்லாம் கொண்டு போய் உன் உள்ளத்தில் வை. உன் உள்ளத்தில் வச்சா மட்டும் போதாது, முதல்ல உன் உள்ளத்தில் இருக்கணும். அது இருந்தாதான் அடுத்தது நீ அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியுன்றாரு. நல்ல கவனிங்கள். நிறைய பெற்றோருடைய வாயிலும் இருதயத்திலும் மனதிலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் வரமாட்டுது.
எதையோ நான் உட்காந்து பகல் கனவு மாதிரி பகல் கனவு காண்டுட்டு இருக்கிறேன். சிலர் காலையில் ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்னா சொல்லுவோம், ஐயோ பகல் கனவு ரொம்ப மொள்ளாதுங்க, காலையில் கனவு வந்து அப்படியே பழிச்சிடணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் என்ன சொன்னார் பாருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நைட்டு கூட எனக்கு கனவு வந்துச்சு, அதை குறித்து கூட கவலை இல்லை, ஆனால் அந்த எழும்புற நேரத்தில் ஒரு கனவு வந்துச்சு பாருங்கள், அதை பார்த்ததும் பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகலில் வர கனவு மாத்திரம், அந்த வியகாலில் வர கனவு மாத்திரம் எப்படியும் பழிச்சிடணுவாங்க, எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த கனவை காட்டிலும் ஒரு நல்ல கனவை கர்த்தர் உண்டாக்குவார். நல்ல தேவன் உங்க கூட இருக்கிறாரு, நல்ல வசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த கனவை குறித்து பயப்படுறீங்களே, பயப்படாமல் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு, அதை கொண்டு போய் உங்கள் மனதிலும் இருதயத்துலையும் வைங்கன்னு சொன்னேன். நிறைய நேரம் அப்படியே பயந்துட்டு, ஐயோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ சொல்கிறாரு. உன் இருதயத்தில் வைக்கும்போது அடுத்தது சொல்கிறார் பாருங்க, 7ஆம் வசனம் சொல்கிறார், அடுத்தது சொல்கிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும். எல்லாரும் வாசிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு. 6ஆம் வசனம் யாருக்கு? நமக்குன்னா எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கு. இப்போ நான் சொன்னேன் இது எனக்கு, நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு. 6ஆம் வசனம் யாருக்கு? எனக்கு. 7ஆம் வசனம் யாருக்கு? வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு. 7ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உட்கார்ந்தாலும் அதான் பேசணும், எழும்புனாலும் அதான் பேசணும், படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியும் படுத்தாலும் அதான் பேசணும். தூக்கத்தில் வளர்றது இல்லை, படுக்கிறதுக்கு முன்னாடி அதை பேசு. படுக்கையில் எழும்புறோம் பாருங்க, தூக்கம் வந்து நமக்குப்பா உயிர் இருக்குப்பா, இன்னைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எழுந்தவன என்ன பண்ணு, அதை பேசு. உன் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் பேச சொல்றாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இதை பேசதே இல்லையே. ஆபிரகாமுக்கு என்னைக்கு சொன்னாரோ ஆண்டவர், நல்லா கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு என்னைக்கு ஆபிரகாம் கிட்ட சொன்னாரோ அன்னையிலிருந்து ஈசா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருப்பான். கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிருப்பான். போய் சொல்லியிருப்பான், ஈசாக்கு மறந்துடாத, உனக்கு கர்த்தர் பிள்ளைங்க கொடுத்தா இதே மாதிரி நீ செய், ஏன்னா எனக்கு இதை கர்த்தர் சொன்னார், இதை நான் நம்புகிறேன், கர்த்தர் உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, அதனால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். போய் அவன் ஈசாக்கிடத்தில் சொல்லியிருப்பான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பழுகி பெருகவே பெருக பண்ணுவார். இதெல்லாம் அவன் போய் அங்கே சொல்லியிருப்பான் பாருங்க. சொல்றாரு, இதெல்லாம் நம்ம பேசணும். பேசிட்டு அங்கே பாருங்க 8ஆம் வசனம் சொல்றாரு, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா. கண்ணுக்கு நடுவே, நம்ம கண்ணுக்கு நடுவே என்ன இருக்கு? என்ன பார்க்குறோம் கண்ணுக்கு நடுவே? வீட்டில் சுற்றி பார்க்குற இடம்லாம் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை மாட்டி விட்டுருக்கணும். எல்லாம் அருமையான வாக்கு தத்தங்களை, கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் மாட்டி வைக்கணும். அதுதான் கண்ணுக்கு நடுவே. போகும்போது உட்காரும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா உடனே கர்த்தருடைய வார்த்தை கண்ணு முன்னாடி வரணும். அது பிக்சரை கொடுக்கும், அது தரிசனத்தை கொடுக்கும், தைரியத்தை உண்டு பண்ணும். சொல்ற அது ஞாபக குறியாக என்ன சொல்றாரு? அது ஞாபக குறியாக இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டின் நிலக்காலிலும் உன் வாசல்களின் எழுதுவாயாக. சொல்ற அதான் சொல்றாரு, உன் கண்களுக்கு முன்பா இருக்கணும், இதெல்லாம் கொண்டு போய் தொங்க விடு, மாட்டு. நல்லா சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு எல்லா வாக்குத்தத்தையும் வாங்கி வீடு ஃபுல்லாக மாட்ட போறேன். மாட்டுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, வாக்குத்தத்தம் தானே. ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்தால் அது எப்போவுமே நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பார்க்குறீங்க. வீட்டில் சொல்லலாம் ஃபுல்லாக மாட்டி விட்டுட்டு வெளியே போகும்போது கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா பிரச்சனை வந்து, இரு நான் வீட்டுக்கு ஓடி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா போயிங்க. அதை தான் சொல்கிறார், இருதயத்தில் இருந்தால் அது எப்போ உன் கண்ணு முன்னாடி இருக்கும். நீ எங்கே போனாலும் அது உன் கண் பார்வையை விட்டு உன் கண் நடுவில் ஞாபக குறியா அது இருக்குன்றார்.
அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை சொல்கிறார் பாருங்க. அங்கே சொல்கிறார், அப்படி இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் ஆகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவிகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டு இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு சொல்றாரு பாரு. ஞாபகப்படுத்துறாரு. எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாருன்னா, உன்னை எங்க இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளோ அற்புதங்களை செஞ்சவர் வீட்டை நிரப்புறாரு. வீடே இல்லாமல் இருந்து எனக்கு வீடை கொடுக்குறாரு. அந்த வீடை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை நிரப்புறாரு. சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்படி கர்த்தர் எனக்கு செய்கிறாரு. இதை செய்யும்போது என் கண்ணு முன்னாடியே வைக்கிறேன். மறக்கலை. கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் மறக்கலை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வைக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. எத்தனை பேருக்கு முன்னாடி இப்போ கண்ணு முன்னாடி வந்துருச்சா? இவ்வளோ நேரம் பேசினதில் இது வரல அப்படின்னா வரணும். இங்கேருந்து வெளியே போகும்போது எப்படி வரணும்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க, என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதி, என் வேலை கர்த்தரால், என் தொழில் கர்த்தரால் ஆசீர்வதி. கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை தான் என் கண்ணு முன்னாடி வைக்கிறேன். எனக்கு சவால் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இருக்கலாம், எனக்கு போராட்டம், ஆனால் அது பெருசு இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எல்லாம் மடங்கடிக்கப்படும் என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என் கண்ணு முன்னாடி வைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கான சத்திய வசனங்களை கர்த்தர் எனக்கு போதிக்கிறாரு. அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நடந்து போறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ரெண்டாவது அங்க சொல்றாரு, ஆதியாகமத்தில் கவனிச்சிங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் ரெண்டாவது பிக்சர் கொடுக்குறாரு. முதல் பிக்சர் ஏறிச்சா கண்ணுக்கு முன்னாடி? ஹலோ, எத்தனை பேருக்கு கண்ணு முன்னாடி வந்துருச்சு முதல் பிக்சர்? என்ன பிக்சர்? சூப்பர் ஸ்டார் பிக்சர் வந்துக்குதா? என்ன பிக்சர்? சூப்பர் ஸ்டார் என்னுடைய ஆண்டவர் இயேசு தான் என்னை ஆசீர்வதிக்கிற முன்னாடி வந்துட்டார். என் கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறேன்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்குறேன். சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. என் பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது, என்னுடைய நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்குது, கழுத்தை நெருக்கிற மாதிரி கைவிட்டு போயிருச்சு நிறைய காரியங்கள். கர்த்தர் சொல்றார், இல்லை, போனதை பார்க்காத, உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பாரு. போனதெல்லாம் திரும்பி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? போனதை, இழந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்க வைக்கிற ஒரு அற்புதமான தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அடுத்த சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்தில். அங்க அடுத்த காரியம் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. இது முதல் காட்சி, முதல் பிக்சர், முதல் விஷன். ரெண்டாவது சொல்றாரு, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே. எல்லாம் சொல்லுங்க வாய்த்த. ரெண்டாவது பிக்சர் என்ன பண்றாரு? பெருகவே. முதல் பிக்சர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது பிக்சர் சொல்றாரு, பெருகவே. இந்த பெருகவே பெருக போன என்ன? அதுல என்ன பாஸ்டர் சிறப்பு அப்படின்னா, நான் மல்டிப்ளிகேஷன் என்னத்த பெருசு, வளர்ச்சியில் என்ன, பெருக்கத்தில் என்ன? கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அதை தொடர்ந்து வர்றது பெருக்கம். அந்த பெருக்கம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன்னால, ரிசல்ட்னால வரக்கூடிய பெருக்கம் இருக்கு பாருங்க, அது வீக்கான பெருக்கமாக இருக்காது, ஸ்ட்ராங்கான பெருக்கமாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ற, உன் சந்ததியை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வை. அந்த சந்ததியை நான் என்ன செய்ய போறேன்? நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ற. அப்படி நான் சந்ததி ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் பழுகி பெருகுவார்கள், எண்ணக்கூடாத அளவுக்கு நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருகுவார். பெருகும் போது எப்படி பெருகுவாங்க? நல்ல பலத்த சந்ததியாய் அவர்கள் பெருகுவார்கள். நல்ல கவனிங்க. ஒரு மாதிரி நோஞ்சாவான், ஒரு வீக்கா, ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாதவனா கிடையாது.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முன்னாடி நீங்க வைப்பீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்னா நீங்க செய்யற வேலை பெருக்கம் உண்டா. அந்த பெருக்கம் எப்படி இருக்கும்ன்றாருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்காது, பலவீனமானதா இருக்காது, பலனுள்ள ஒரு பெருக்கமா இருக்கும். பலன்னா என்ன? நல்ல தேவ ஞானம் வேலை செய்யும், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரங்கள் தாளந்துகள் வேலை செய்யும், புத்தியா காரியங்களை செய்வீங்க, திறம்பட ஒரு காரியங்களை, அதான் பலன். ஸ்ட்ராங் மல்டிப்ளிகேஷன். இந்த பெருக பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, வீக்கா இருக்க மாட்டேன், உன் சந்ததி வீக்கா இருக்காது, உன் பிள்ளைகள் வீக்கா இருக்க மாட்டாங்க, உன் குடும்பம் வீக்கா இருக்காது, உன்னுடைய வேலை வீக்கா இருக்காது. உனக்கு தேவன் கொடுக்கிற பெருக்கம் பலம் உள்ளதா இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பெருக்கம் எப்படி இருக்கும்? நான் பலமுள்ள பெருக்கமாய் இருக்கும், வீக்கானதா இருக்காது. அப்படியே ஒன்றும் செய்ய முடியாம என்னால முடியலங்க, கர்த்தர் சொல்ல இல்லை இல்லை இல்லை, ஸ்ட்ராங்கான டிசெண்டன்ட். வரலாம் பார்த்து சொல்லுங்க, உங்க சந்ததி பலத்திருப்பார்கள். ஏன் கஷ்டமாகுதா பக்கத்துல பார்த்து சொல்றதுக்கு? நல்லா சொல்லுங்க, உங்க சந்ததி எப்படி இருக்கும்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அப்படி இருப்பாங்க. பைபிள் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அப்படிதானே சொல்றாரு. அப்படி ஸ்ட்ராங். அந்த மல்டிப்ளிகேஷன் தான் நீங்க ஏதோ தானம் வளருது, ஏதோ தானம் பெருகுது, அப்படி இல்லை. ஸ்ட்ராங்கா வளருது, ஸ்ட்ராங்கா பெருகுது. உங்க வளர்ச்சி, உங்க ஆசீர்வாதம், உங்களுடைய ரிசல்ட், உங்களுடைய பலன், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் சும்மா அப்படியே அது பாட்டு போதுங்க, அப்படி இல்லை. ஸ்ட்ராங்கான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை ஒருத்தரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான வளர்ச்சியை எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ணுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு உங்க வேலையில், உங்க பிசினஸ்ல உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் நடுவே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைங்க. அதை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வைங்க. ஐயோ நான் எப்படி வருவேன்னு தெரியல, அவனை ஜெயிப்பனா தெரியல, இவனை ஜெயிப்பனா தெரியல, எவனை ஜெயிப்பனா தெரியல. யாரை ஜெயிக்கிறதும் என் குறிக்கோள் இல்லை. என்னை கர்த்தர் பலமா பெருக பண்ணுவது தான் என் கண்ணு முன்னாடி இருக்கு. அதை கர்த்தர் செய்கிறாரு. ரொம்ப ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதமும் பெருக்கமும் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாலும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் சொல்லப்பட்டிருக்குங்க. புதிய ஏற்பாட்டில் கவனிச்சிங்கன்னா இயேசுநாதர் கையில் 2 மீன்கள் 5 அப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதை பகிர்ந்து கொடுக்கும்படி சீஷர்கள் கையில் கொடுத்த போது ஆசீர்வதிச்ச உடனே பெருக்கம் வந்துருச்சு. பிளஸிங் வந்த உடனே மல்டிப்ளிகேஷன் நடக்குதாங்க. அவர்கள் வந்த எல்லாருக்கும் பரிமாறி 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. அப்போ ஆசீர்வாதமும் பெருக்கமும் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுநாதரும் அதை எடுத்து செஞ்சு காட்டுறாரு, ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும். ஆதாம கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக உண்டாக்கினார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தில் அவன் நிலைச்சிருக்க முடியாம பாவம் செய்து பாவத்தில் விழுந்து போனதினால ஆசீர்வாதம் துண்டிக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்றார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் துண்டிக்கப்படல. இன்னைக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம் ஒவ்வொருவருக்கும் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆசீர்வாதத்துக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்லா நீங்க அவன் முன்னாடி கண்ணு முன்னாடி ஒன்று வச்சாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பழுகி பெருகவே பெருக பண்ணுவேன். 2த்தையும் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வச்சாரு பாருங்க. 3வது ஒன்று வைக்கிறாரு. அது என்னென்ன ஆண்டவர் சொல்றாரு? 3வது அங்கே பாருங்க, 17ஆம் வசனத்திலேயே 3வது சொல்றாரு. அங்கே என்ன சொல்றாரு? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்ல நீங்கள் என்ன சொல்றாரு? எந்த சந்ததி எப்படி இருக்கும்ன்றத இன்னைக்கு நீ பார் ஆபிரகாம்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பழுகி பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு அந்த சந்ததி எப்படி இருக்கும்ன்றாருன்னா எல்லா சத்துருக்களின் வாசல்களையும் அவர்கள் சுதந்தரிப்பார். அப்படின்னா இந்த சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி எப்பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற சந்ததியாக இருப்பார்கள். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு?
மாண்டு போகிற சந்ததி தான் இல்லை, விழுந்து போகிற சந்ததியா இல்லை, விழுந்து கிடக்கிற நம்மளை கூட மேற்கொள்கிறவர்களாய் மாற்றுகிற ஒரு சந்ததியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் மேற்கொள்கிறவர்கள். வாயத்ததான் சொல்லுங்க, நான் யாரு? மேற்கொள்கிறவன். விழுந்து போன நிலையிலிருந்து கூட நான் மீண்டு வர முடியும். ஏன்னா என் வெளிச்சம் கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு தேவ வசனம் என் கண்ணு முன்னாடி நிக்குது, ஒரு படமா, ஒரு தரிசனமா நிக்குது. அது என்னை உத்வேகப்படுத்துகிறது, என்னை உற்சாகப்படுத்துது, வெற்றிக்கு நேராக நடத்துகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் இவ்விதமான விதத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு 3 விஷனை, தரிசனத்தை, படத்தை அவன் கண்ணு முன்னாடி வச்சு காட்டுறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 3வது சொல்றாரு, உன் சத்துருக்கள் எல்லாரையும் முறியடிப்பாங்க. இந்த சந்ததி ஓவர் கம்மிங் ஒரு பவர், அந்த பவரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெயத்தை பெறுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததி மேலே வச்சிருந்தார். அதான் நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நம்மளை முறியடிக்கணும்னு நினைச்சாலும் நான் முறியடைந்து கீழே விழுகிறவன் அல்ல. அப்படி விழப்பட்ட நேரத்திலும் மறுபடியும் எழுந்து நிற்க வைக்கிற தேவ வல்லமை எனக்குள்ள வேலை செய்து. அதான் பாருங்க, மீகா சொல்றான், சத்துருவே நான் கீழே விழுந்துட்டேன், நான் குழியில் இருக்கிறேன், நான் இருள் இருக்கிறேன்னு ககன்னு சிரிக்காத. சிரிக்கிற நீ வாயில கை வச்சுட்டு பார்க்குற மாதிரி கர்த்தர் என்னை உயர்த்துவார் அதே குழியில் இருந்து அப்படின்னு சொல்றான். அந்த உயர்கிற நிலை யாருக்கு இருக்குன்னா, இதை கண்ணு முன்னாடி வைக்கிறவங்களுக்கு தான் வரும். எதை? நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பழுகி பெருகவே பெருகிற ஒரு மனுஷன் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சத்துருக்களின் வாசல்களாம் சுகந்தரிக்கிறவன், மேற்கொள்றவன், பார்க்கிறவன் தான். அப்படி அந்த காரியத்தை, அந்த பிக்சரை பார்க்குற ஒரு மனுஷன், அவனை கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் எவ்வளோ குழியில் நம்ம இருந்தாலும் மேலே வந்துடுவோங்க. யோசேப்பை தூக்கி ஒரு குழியில் போட்டாங்க பார்த்தீங்களா? அவனை குழியில் போட்டு நினச்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பெருசாக சொப்பனம் கண்டாருப்பா இவரு. என்ன சொப்பனம்? நம்மெல்லாம் போய் வணங்கி நிற்போமா, அவர் கதிர் மட்டும் வாங்கி நிமிர்ந்து நிற்குமா? இதெல்லாம் நடக்கிற கதை. இப்போ பாரு, யார் இருக்கிறா பாரு உள்ள கீழே. சொல்லியிருக்க மாட்டாங்களா யோசேப்பை பார்த்தே? என்ன சொன்ன? உன் கதிர் ஓங்கி, இப்போ எங்கள் கதிர் ஓங்கி நிற்குதா பாரு, பாரு தெரியுதா எங்கள் கதிர், கொஞ்சம் நல்லா பாரு. சொல்லியிருக்க மாட்டானாங்க? இவ்வளோ வீம்பு பண்ணுறவனுங்க கேட்காமலாம் இருந்திருப்பானுங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பானுங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த யோசேப்புக்கு சத்ரு வெளியே இல்லை, தான் வீட்டுக்குள்ளே இருக்குது. தன் சொந்த சகோதரர்கள் அவனுக்கு என்னவா மாறிட்டாங்க? சத்ருக்களாக மாறிட்டாங்க. அதில் பாருங்க, ஒரு சொப்பனம் சொன்னால் அந்த சொப்பனத்துக்கு இவர் விளக்கம் கொடுத்தாரா? ஏன் கதிர் ஓங்கி நிமிர்ந்து நிற்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள் என்னுடைய கதிர் ஓங்கி நிற்கும், நீங்களாம் குனிஞ்சு நிற்பீங்க, இதெல்லாம் சொன்னானா? 2வது இன்னும் சொப்பனமா? இவ்வளோ இதை சொன்ன உடனே கடுப்பில் இருக்கிறானுங்க. நான் எவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கிறான் பாருங்க யோசேப்பு, எவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கிறான்னு இதில் நம்ம கொஞ்சம், எனக்கு அதான் ஆச்சரியமாக, ஆண்டவர் எதுக்கு அவனை ஏற்கனவே அங்கே புகஞ்சு நிற்குது. ஒரு சொப்பனத்துக்கு என்ன பண்ணுச்சு? அங்கே எல்லாம் தீஞ்ச வாசனை அடிக்குது மூஞ்சில். ஆனால் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கருகின வாசனை. ஏன்னா அந்த முதல் சொப்பனமே, அந்த முதல் தரிசனமே எக்ஸ்ட்ராடினரியான தரிசனம். ஒன்னும் இல்லாதவனை கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைக்கு மாற்ற முடியுன்ற ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அதை பார்க்க வச்சு அதான் அவன் வெகுளியா சொல்றான். சொன்னவனுக்கு திருப்பியும் இன்னொரு சொப்பனத்தையும் கொடுக்குறாராம். 2வது சொப்பனத்தை கொடுக்குறாரு. வாசிப்போமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பாருங்க, திருப்பியும் இன்னொரு சொப்பனம். இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஆண்டவரும் சில நேரத்தில் வெறுப்பு ஏற்றனா கொஞ்சம் வெறுப்பு ஏற்ற தான் செய்யும். கொஞ்சம் புகையை விடணும்னா கர்த்தரும் என்ன பண்ணுறாரு? என் பிள்ளைய பார்த்து நீ இப்படியே நினச்ச இரு, என் பிள்ளைக்கு இன்னொரு தரிசனம் கொடுக்குறாரு பாருங்க. 9ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரன், இவன் பாருங்க, இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க. ஏற்கனவே கடுப்பா இருக்கணும் பார்த்து திருப்பியும் இன்னொன்னு கேளு பிரதர்ஸ், அவனுக்கு கூட்டிருப்பான், சகோதரர்களே கேளுங்கள், கர்த்தர் எனக்கு இன்னொன்னு கொடுத்திருக்கிறார் சொல்றான். என்ன சொல்றான்? சகோதரனை நோக்கி, நான்
இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு வணங்கினது என்றான். என்ன சொல்றான்? இப்போ எல்லாம் நீங்க அப்படியே வணங்கி நிக்கிறத பார்க்கிறேன். கேட்டிருந்தவர், அவங்க அப்பா கேட்டிருந்தவர் பாருங்க, நடுவில் வந்துட்டாரு. வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, இதை இவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரரும் வந்து வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே, தாப்பனுக்கு புரியுது இல்லை விஷயம் இருக்குதுப்பா அப்படின்னு, ஆனா சகோதரனுக்கு புரியல. இவன் மேல வருது, நம்ம கீழே போறது. அன்னையிலிருந்து இவனுக்கு விரோதி ஆயிட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, இதுவரைக்கும் குடும்பத்தோடு இருக்கிறான். அப்பா அம்மா சகோதரர்கள், தெரிஞ்ச முகம், பார்த்த முகம், ஓடி விளையாடுறதுக்கு இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு அடிமையா விற்கப்படுகிறான், எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். முன்ன பின்ன தெரியாது, ஆளை தெரியாது, முகம் தெரியாது, யார்கிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை. எவ்வளவு வேதனை அவனுக்கு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வேதனையின் நடுவிலும் ஒன்று மாத்திரம் அவன் மறக்கவே இல்லைங்க. ஒன்றை மாத்திரம் அவன் கண்ணு முன்னாடி வைக்கிறத மறக்கவே இல்லை. என்ன தெரியுமா? கத்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தையும் அவன் கண்ணு முன்னாடியே வச்சிருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவர் ஒன்ன காட்டுறார் யோசேப்புக்கு. யோசேப்பு, நீ எவ்வளவு துன்பத்தின் வழியா, எவ்வளவு கடினமான, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும் உன்னை மறந்துடாத. நான் உனக்கு கொடுத்த சொப்பனமோ உன்னை விட்டு பிரியவே பிரியாது என்று கத்தர் அவனுக்கு சொன்னதுனால அவ்வளவு பிரச்சனை நடுவுலையும் அவன் எதை தான் பார்க்கறானா? கத்தர் என்ன சொன்னாரு, ஒரு நாள் என்னை உயர்த்துவன் சொன்னாரு என்று அதையே தன் கண் முன்பாக வைத்து பார்த்தான். அதுதான் போற இடத்துலலாம் வேலையா செய்யல, வேலையை கடமைக்காக செய்யல, வேலையை வாழ்வாதாரத்துக்காக செய்யல. அந்த வேலையெல்லாம் கர்த்தர் அவனுக்குள்ள வைத்த வரங்களையும் தாளங்களையும் எடுத்து செய்ததுனால அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் செய்யறது வாய்க்குதுன்னு அவனை நியமித்த அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான மாற்றத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராரு பாருங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இவங்களா சத்துரு, இவங்களா எனக்கு சத்துருவா இருக்கனால தான் எனக்கு அதை பண்ண முடியல, எனக்கு அவங்க சத்துரு, இவங்க என் சத்துருவையே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். யோசேப்பு அப்படி சொல்லலை, என் சத்துருவை என் கண்ணு முன்னாடி இருந்து எடுத்துடுறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை என் கண்ணு முன்னாடி வைக்கிறேன். அதை வைக்கும்போது தான் வரங்களையும் தாளந்துங்களையும் எடுத்து உபயோகப்படுத்தலாம். எதோ உங்கள் கண் முன்னாடி வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு தீமை செஞ்சவங்களே உங்கள் கண் முன்னாடி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு கெடுதி செஞ்சவங்களே உங்கள் கண் முன்னாடி வச்சுருக்கீங்களா? உங்கள் சத்துருவையே உங்கள் கண் முன்னாடி வச்சுருக்கீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளங்களையும் எடுத்து நீங்கள் உங்கள் வேலையில் உபயோகப்படுத்த முடியாது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற சத்துருக்கள் நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை அதிகமாய் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. சத்துருக்களுக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இப்படி ஒரு சத்துரு எழுமுனதுக்காக நன்றி. இப்படி எழுமுனதுனால தான் என்ன சத்துருக்களை மேற்கொள்கிறவர்களாய் என்னை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. அதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு, அதை நான் அனுபவிக்க முடிஞ்சிச்சு ஆண்டவரே. யோசேப்பு சொல்லியிருப்பான், ஆண்டவரே இவங்கெல்லாம் இப்படி ஆனதுக்கு நல்லது, அதனால் நிறைய நான் கற்றுக்கொண்டேன், நிறைய குழியிலிருந்து எப்படி வெளியே வரணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி உயரணும்னு எனக்கு கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஏன்னா எதை பார்க்கணும்னு எனக்கு நீர் புரிய வச்சீர். எவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்க. இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்க்க வைக்க விரும்புகிறாரு. வழக்கமாக பார்க்கறது இல்லை, வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை, நான் காட்டின ஆபிரகாம் பார்த்த காரியங்கள், இது இன்னையிலிருந்து உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீ கவனமாக கேட்டு செய்ய நீ கவனமாக இருக்கும்போது கர்த்தர் உபாகம் 22:2 சொல்கிறார், இப்பொழுது நான் சொல்லும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் பலிக்கும். அப்படின்னு என்ன சொல்கிறார்? இது ஆசீர்வாதம் உன்னை சேஸ் பண்ணும், பெருக்கம் உன்னை சேஸ் பண்ணும்.
மேற்கொள்ற வல்லமை உனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்காதனால எதையோ பார்த்துட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் விழுந்து போகிறேன், எலும்ப முடியல, சோர்ந்து போகிறேன், அந்த உத்வேகம் வரமாட்டுது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின இந்த சத்திய வசனங்கள் நம்மளை உத்வேகம் பண்ணோம், நம்மளை ஊக்குவிக்குது, நம்மளை உற்சாகமாக்குது, முன்னேறி செல்ல வைக்குது, வெற்றிக்கு நேராக நம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் இதை கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வைக்க போகிறீங்க? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டெலீட், இன்றைக்கி பார்த்ததை சேவ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்ததை சேவ் பண்ணுங்க. எதை பார்க்குறேன்? ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் பார்க்க வச்சார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ என்ன பண்ணுவாய்? சுகந்தரிப்பாய், மேற்கொள்வாய், வெற்றியை காண்பாய். இதை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி வைங்க. இதெல்லாம் வழக்கத்துக்கு மாறாக நமக்கு வரக்கூடிய காரியங்கள். வழக்கமாக வர்றதுன்னா சத்துரு தான் வருவான், வழக்கமாக வர்றதுன்னா நம்ம சிறுகி போகிறது தான் வரும், வழக்கமாக என்ன வரும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஆசீர்வதிக்கப்படாதவனா, இந்த சந்தேகம் தான் நமக்கு வரும். இதெல்லாம் டெலீட். கர்த்தர் இன்னைக்கு காட்டினதை உங்கள் கண்ணு முன்னாடி வைத்து முன்னேறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். இந்த வார்த்தை நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குன்னா வாயில் வரும், அதை தியானிப்போம், அதை நம்ம வாழ்க்கையில் கை கொள்வோம். அப்படி செய்யும்போது நான் என் வழியை வாய்க்க பண்ணுகிறேன், என்ன கர்த்தர் என்னவாக்குறார்? புத்திமானாய் கர்த்தர் மாட்டுகிறார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கண் முன்பாக ஆபிரகாமை நீர் பார்க்க வைத்ததை நான் பார்க்குறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் கண் முன்பாக ஆபிரகாமை நீங்கள் பார்க்க வச்சிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்னையிலிருந்து என்னுடைய வேலைக்கு நான் போகும்போது, என் குடும்பத்தோடு நான் உட்காந்து பேசும்போது இந்த பிக்சரை, இந்த தரிசனத்தை நான் பார்க்குறேன். சொல்லுங்கள் வாயை திறந்து. ஆண்டவரே, அதுக்கு எதிராக எப்படி இருந்தாலும் அதை நான் பேசக்கூடாது, அதை நான் என்கரேஜ் பண்ண கூடாது. ஆண்டவரே, நான் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ உன் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்து கொள்வாய். இதை தான் எங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறோம். தோல்வி அல்ல. இதுவரைக்கும் நிறைய தோல்விகள் வந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் கர்த்தர் என்னை வெற்றி அடைய செய்ய வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வெற்றியை தருகிற தேவனோடு